ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு புதுதூத் ஆடியோ அசம்பிள் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறோம் வாங்க. இது எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பாக்ஸ். இதுக்குன்னே வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம முன்னாடி காலிங் பெல் பாக்ஸ்லேயே செஞ்சுருந்தோம். ஒரு எஃப்எம் ரேடியோ காலிங் பெல் பாக்ஸ்லேயே செஞ்சுருந்தோம், எஃப்எம் ரிசீவரை. இன்றைக்கி இப்போ புதுத்தூத்து ரிசீவர் நம்ம செய்ய போகிறது இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான். இதுக்காக ஒரு சுவிட்ச் போர்டு வாங்கியிருக்கோம். இந்த சுவிட்ச் போர்டில் தான் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த அகலம் 4 இன்ச்சு, இது 6, 6க்கு 4, 4க்கு 6, ஏதோ ஒன்று இந்த பாக்ஸில் ரெடி பண்ண போகிறோம். ஆடியோ போர்டு 5 வோல்ட்டு அதுக்காக வச்சுருக்கிறோம். 2 ஸ்பீக்கரும் இப்படி வச்சு கம்மு போட்டு ஒட்டிடும். இது புதுத்தூத்து வேலை செய்யும். இது வாங்கின புதுசுலேயே அது ஃபெயிலியரு. இந்த யூஎஸ்பி மாட்டக்கூடிய ப்ரோக்ராம் கிடையாது. பாக்கி எல்லா ப்ரோக்ராமில் இருக்கும். நமக்கு தேவை யூஎஸ்பி மட்டும்தான். சரி, நமக்கு தேவை புதுத்தூத்து மட்டும்தான். ஹோல் நம்மளே போட்டுருவோம். எல்லா டூல் நம்மள்கிட்ட இருக்கு. அளவு எடுத்துருக்கோம். இந்த போர்டை வச்சு அளவு எடுத்து இந்த கட் பண்ணி சைஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஹோல் போட்டிருக்கோம். இந்த இடையில வீடியோ எடுத்து சேர்த்துருக்கேன். சூட்டில் விட்டு போச்சு. இதான் ஹோல் பார்த்துங்க. அப்புறம் வீடியோ தொடர்ச்சியாக வரும். அப்படியே ஒரிஜினல் போர்டு மாரி இருக்கு பாருங்க. ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்க்ரூ போட்டுடுவோம். ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வைக்கிறது, சுவிட்ச் வைக்கிறது ஏற்பாடு பண்ணுவோம். 2 பேனல் கரெக்டாக வேலை முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணியாச்சு. அடுத்தது வேலிங் கண்ட்ரோலுக்கு போவோம். ஷேர், லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு பவர் சுவிட்சுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சின்ன பவர் சுவிட்சு. இது 5 வோல்ட் செட்டு தான். இது போதுமானது. பாருங்க, இது போதுமானது. 5 வோல்ட் தான். இது போதுமானது. ஆன் ஆஃப் சுவிட்சு ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இது 5 வோல்ட் செட்டு, சின்ன ஆம்பிளிஃபயரு. சப்போர்ட் பண்ணுமா பண்ணலையான்னு தெரியல, பார்ப்போம். கண்ட்ரோலை கனெக்ஷன் எப்படி கொடுக்குற போகிறோங்கிறது பிளாக் டயக்ராம். அது இந்த கனெக்ஷன் அப்படியே பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். இதை பார்த்து இப்படியே கொடுத்துடலாம். இது எதுக்காக வரைஞ்சி காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கனெக்ஷன் புரியல அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் இப்போ பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இது 2 ஸ்பீக்கரு. இது 2 ஸ்பீக்கர் வந்துருச்சுங்களா. இது ஒரு சைடு ஸ்பீக்கரு, இது ஒரு சைடு ஸ்பீக்கரு. இதான் போர்டு. இந்த போர்டு படமாக போட்டிருக்கேன், பார்த்துங்க. 2 ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட்டு. இது 5 வோல்ட்டு இன்புட் வோல்ட்டு. இந்த பவர் சப்ளைலேருந்து தான் இது ஆஃப் ஆன் சுவிட்சு. இந்த பவர் சப்ளைலேருந்து இதுக்கு வந்துடுது.
அடுத்தது வந்து லெஃப்ட் சிக்னல் இன்புட்டு, ரைட் சிக்னல் இன்புட்டு, லெஃப்ட் சிக்னல் இன்புட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இந்த போர்டுக்கு வந்துடும். இது எஃப்எம் ரேடியோ. இது எஃப்எம் ரேடியோ. இது இந்த ப்ளூடூத்துக்கு உள்ள போர்டுக்குள்ள 5 வோல்ட் கனெக்ஷன். இது லெஃப்ட் சிக்னல், ரைட் சிக்னல் அப்படியே வால்யூம் கண்ட்ரோல் வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து இதுக்கு போயிடுது. எது எந்தெந்த இடத்துல வருதுங்கிறதுக்காக இந்த வச்சிருக்கேன். இதெல்லாம் எடுத்துடுறேன். போர்டையும் எடுத்துடுறேன், ஸ்பீக்கரையும் எடுத்துட்டேன். அதை பார்த்துங்க அந்த கனெக்ஷனு. இந்த கனெக்ஷன் முறையில் தான் அந்த வேலை செய்ய போகிறோம். கனெக்ஷன் இந்த கொடுக்கும்போது அசம்பிள் பண்ணும்போது விவரமாக உங்களுக்கு சொல்லி காட்டி அசம்பிள் பண்ணுறேன். தெளிவாக நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். வயலிங் கண்ட்ரோல் ஒரு இடத்துல முறுக்கிட்டோம், ஹோல் போட்டு இதை முறுக்கி ரெடி பண்ணிட்டோம். யூஸ் பண்ணுறோம், பண்ணல, செட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒயர் கனெக்ஷன் பார்ப்போம். செல்போன் சார்ஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஃபீமேல் ஹோல்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதே இந்த இடத்துல ஃபிட் பண்ணுவோம். பவர் சப்ளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி பவர் உள்ளே கொண்டு போய்கிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கனெக்ஷனாக கொடுப்போம். நம்ம பவர் ஸ்டேஜ் வந்து பிளாக் டயக்ராம் காட்டினேன். அதில் வந்து பவர் என்ன ஃபிட் பண்ண போகிறோன்னு சொல்லலை. இந்த ஐடியா வந்தது, பார்ப்போம். இதை போகணும். இந்த ஹோல்டரை மாட்டிட்டோம். ஃபீமேல் இது. சரி, பவர் உள்ளே கொண்டுட்டு போவோம். இந்த போர்டு வந்து 5 வோல்ட்டு. இந்த இடம் தான் 5 வோல்ட்டு. விவரமாக சொல்கிறேன். இந்த 2 பின்னு இருக்கு. இதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஒயரை இங்கே தான் மாட்டணும். இப்போ அதை மாட்டிட்டு காட்டுறேன். இந்த ஒயர் தான் இந்த இடத்துல தான் வரப்போகுது. அந்த இடத்துல 5 வோல்ட்டு ஒயிட் ஒயர் மைனஸு, ரெட்டு ஒயர் வந்து ப்ளஸ் ஒயர் 5 வோல்ட்டு கொடுக்கணும். இப்போ 2 ஒயர் ஒன்றா முறுக்கியிருக்கோம் பாருங்கள், 2 ரெட்டை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிளிஃபயருக்கும் ஒரு பவர் போகும் 5 வோல்ட்டு, ப்ளூடூத் போர்டுக்கும் ஒரு 5 வோல்ட்டு போகும். அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா முறுக்கி அந்த சுவிட்சில் பற்ற வச்சுட்டோம்னா அந்த பவரோட அந்த இடத்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 2 ஒயர் ஒன்றா முறுக்கியிருக்கோம் பாருங்கள், 2 ரெட்டை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிளிஃபயருக்கும் ஒரு பவர் போகும் 5 வோல்ட்டு, ப்ளூடூத் போர்டுக்கும் ஒரு 5 வோல்ட்டு போகும். அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா முறுக்கி அந்த சுவிட்சில் பற்ற வச்சுட்டோம்னா அந்த பவரோட அந்த இடத்து வேலை முடிஞ்சிருச்சு. சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு வந்து ஒயர் அதோட சேர்த்து ஜாயின் அடிச்சிருக்கோம். இது வந்து போர்டுக்கு போகிற பவரு. என் விரலில் தெரிஞ்சு பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு. அது வந்து ஆடியோ போர்டுக்கு போகிறது. இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ப்ளூடூத் போர்ட்லேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். சுவிட்சில் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, அடுத்த அசம்பிள். இது பவர் செக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்த அசம்பிள் ஆரம்பிக்கலாம். அடாப்டர் யூஸ் பண்ண போகிறோம். பவரை ஒரு நட செக் பண்ணிப்போம். இந்த பின்னு தான் இந்த அடாப்டர் நம்மள்கிட்ட இருந்தது. இது 1 ஆம்பியர் கிடையாது, 550 மில்லி ஆம்பியர். இது போதுமானது. போட்டு பார்ப்போம் சவுண்டு எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா 1 ஆம்பியரை மறுபடியும் மாற்றிப்போம். பின்னெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். பவர் கன்வெர்ட்டரில் தான் கொடுக்குறோம். இதை பார்த்துக்குங்க. கன்வெர்ட்ரு இந்த 200 வாட்ஸ் கன்வெர்ட்டருக்கு எங்கேருந்து பவர் வருதுன்னா பேட்டரியிலேருந்து, இந்த யூபிஎஸ் பேட்டரியிலேருந்து. ஓகே, ஆன் பண்ணி இப்போ பவர் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஆன் பண்ணிட்டோம். பவர் கொடுத்துருக்குறோம். வெரி குட். ஓகே ஆயிடுச்சுங்க. பவர் செக்ஷன் வேலை முடிஞ்சிருச்சு. பவர் வேலை செய்யுது.
இப்போ ஸ்பீக்கர் ஆடியோ போர்டை வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிப்போம் வேலை. இந்த ஒயர் என்ன ஒயர்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒயரில் வந்து இந்த சேப்பாக இருக்கிறது எஃப்எம் ரேடியோ. அடுத்து பெரிய பெரிய சேப்பு லைன் வருது பாருங்க, அது வந்து கிரவுண்டு. ஒரு சைடு லெஃப்ட், ஒரு சைடு ரைட்டு. இந்த ஒயரை மாட்டிடுவோம் இந்த இடத்துல மாற்றி கண்ட்ரோலுக்கு கனெக்ஷன் கொடுப்போம். ஒயரை சுருவி கொண்டாந்து வயரிங் கண்ட்ரோலில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஒரு இது ரைட்டு, ஒரு இது லெஃப்ட்டு, இந்த வந்து மைனஸு. இதோட இந்த கனெக்ஷன் நிப்பாட்டிக்கிட்டு இது கனெக்ஷன் நிப்பாட்டிக்கிறோம். இதோட அடுத்தது ஸ்பீக்கர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து போர்டுக்கு வந்து போர்டுலேருந்து இதில் கொண்டு வேலிங் கண்ட்ரோலில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கரை பார்த்துக்குங்க. லைட்டு போட்டால் சரியாக புரியல. 4 ohms 3 watts 2 ஸ்பீக்கரும் ஒரே லெவல் தான். இந்த மேப்பில் காட்டியிருந்தேன் பாருங்க. இந்த டயக்ராமில் காட்டியிருக்கல அதேமாரி 2 இது. இந்த ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ்ன்னு எழுதியிருக்கும், பார்த்து வைக்கணும். கேமராவில் புரியலன்னு நினைக்கிறேன். இதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. மைனஸுக்கு பிளாக்கும் ப்ளஸுக்கு ரெட்டும் வச்சுக்கோங்க. கனெக்ஷன் பண்ணிட்டு காட்டுறேன். ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டு காட்டுறேன். பிளாக் ஒயரு ரெட் ஒயரை கொடுத்துருக்கோம் பாருங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து ஸ்பீக்கர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பாருங்க போர்டில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கு. ஆடியோ அவுட்டு அது. அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். ஸ்பீக்கரை வந்து பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிடுவோம். ஸ்பீக்கரை செட் பண்ணி ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து வெளில ஒயர் எடுத்துட்டோம். இங்கே இருங்க, இந்த கனெக்ஷனு இந்த போர்டில் கொடுக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? 2 அவுட்டு இந்த 2 இதில் இருக்குது. இந்த 2 அவுட்டும் பார்த்துங்க. இதில் கொடுக்க போகிறோம். அவுட்டை பார்த்துங்க. ப்ளஸ்ஸு மைனஸு லெஃப்ட்டு ரைட்டு இந்த போர்டில் ஆடுது கை. மைனஸு லாஸ்ட் 2 மைனஸு, நடுவில் ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டு அந்த ரைட்டு. இதுதான் இந்த போர்டோட அவுட்டு கனெக்ஷன் பண்ணிடுவோம். வீடியோ லென்த்தாக தான் போவோம். கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பாருங்கள். அடுத்தது இன்புட்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் ரைட்டு இது வரைக்கும் கனெக்ஷன் பார்த்துருக்குறோம். ஸ்பீக்கர் கனெக்ஷனை முடிச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து சிக்னல் இன்புட் கொடுக்க போகிறோம். அங்கே பார்த்துக்குங்க. இது லெஃப்ட்டு ரைட்டு, இது வந்து மைனஸு, இது வந்து 5 வோல்ட்டு. இப்போ இந்த இதுக்குள்ளே ஒயரை பற்ற வைக்க போகிறோம். ஒன்று லெஃப்ட்டு ரைட்டு, இது வந்து கிரவுண்டு. பற்ற வச்சுக்கோமா. ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கிட்ட வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட்டு ரைட்டு மைனஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ சிக்னல் இன்புட் கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து 5 வோல்ட்டுக்கு ஆரம்பிக்கலாம். 5 வோல்ட்டை கொடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த போர்டுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். எஸ்எம்டி போர்டுங்க, எவ்வளோ சின்ன போர்டு பாருங்கள். மருதி மைனஸ் ஒயரு ஜாயிண்ட்டு வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் ஜாயிண்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மைனஸ் எடுத்துட்டோம். அதனால் எந்தெந்த மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதில் போர்டுக்குள்ளே மைனஸு, இந்த வேலிங் கண்ட்ரோலுக்குள்ளே மைனஸு, இந்த போர்டுக்குள்ளே மைனஸ் எல்லாம் ஒன்றாக்கியாச்சு. ஒன்றாக்கி இந்த இடத்துல இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு டேப்பு போட்டுரும். போர்டுக்குள்ளே கனெக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் முடிச்சுட்டு பவரும் கொடுத்துட்டோம். இப்போ வேலிங் கண்ட்ரோல் கனெக்ஷன், சிக்னல் இன்புட் கனெக்ஷன், இது வேலிங் கண்ட்ரோலில் கொடுக்கணும். கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வேலை முடிச்சாச்சு. இதெல்லாம் ஒட்டியிருக்கேன்.
கனெக்ஷனை பார்த்துங்க. போர்டை கீழே வச்சு ஒட்டிடலாம். வயலிங் கண்ட்ரோலில் யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர்றது, ப்ளூடூத் போர்ட்லேருந்து வர்ற இன்புட் அவுட்புட்டில் 2 ரெஜிஸ்டர் போட்டிருக்கேன். 2.2K கண்ட்ரோல் நடுப்புலேருந்து கனெக்ஷன் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டு எர்த் பண்ணியிருக்கேன். மைனஸ் எர்த் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பாட விட்டு டெஸ்ட் பண்ணுறது தான் வேலை. இதே சந்தேகம் இருந்தால் கமாண்டில் கேளுங்க. இந்த சுவிட்சு போர்டு அப்படி ரேடியோவாக மாறிடுச்சு. மூடிட்டு க்ளோஸ் பண்ணி பாட விட்டு பார்ப்போம். முழுமையாக வேலை முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த போர்டை புதுசு மாற்றினீங்கன்னா வந்து யூஎஸ்பி எல்லாமே வேலை செய்யும். எங்களுக்கு வந்து ப்ளூடூத் மட்டும் தேவைங்கிறதுனால இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் போர்டை மாற்றினீங்கன்னா எல்லாமே வேலை செய்யலாம். இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போவோம். இதை ப்ளூடூத் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். காப்பிரைட்னு ஒன்று இருக்குது. காப்பிரைட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ அசம்பிள் பண்ணியிருக்கோம். என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. ஷேர், லைக், சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம அசம்பிள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துப்போம். எல்லாம் அசம்பிள் பண்ணுங்கள். வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் படித்ததை. வீடியோ எத்தோட முடிச்சுக்க போகிறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.